குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி பயிற்சி 1.3 வரைக்கும் நம்ம முடிச்சிருப்போம். இப்போ 1.4 டெஃபினிஷன் சார்புகள், ஆக்சுவலி கார்ட்டீசியன் பெருக்கல் பார்த்துருக்குறோம். அப்புறமேட்டு என்ன பார்த்துருக்குறோம்? உறவுகள் பார்த்துருக்குறோம். உறவுகளுக்கு அடுத்து மதிப்பகம், வீச்சகம் போன்ற கான்செப்ட்லாம் பார்த்தோம். இந்த மதிப்பகம் என்பது வீச்சகம் என்பதும் அடுத்தது துணை மதிப்பகம் சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சிருக்கிறோம். இது எல்லாமே ரிவிஷன் பண்ணி பாருங்க. இப்ப சார்புகளை குறிக்கும் முறை, சார்புகள் என்றால் என்ன, இதுதான் கேள்வி. அப்ப என்ன இருக்கணும்? சார்புகள் என்ன கூறப்படும் போது ஒரு மதிப்பகம் இருக்கணும், ஒரு துணை மதிப்பகம் இருக்கணும். இப்ப பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், வரிசை ஜோடிகளின் கணம். ஃபர்ஸ்ட் வரிசை ஜோடிகளின் கணம் தான் சார்புகள். f of x is equal to x comma y, y equal to f of x, x belongs to capital A என்றவாறு அமையும் அனைத்து வரிசை ஜோடிகளின் கணமாக சார்பு f ஐ குறிக்கலாம். x comma y தான் வரிசை ஜோடிகள். y equal to என்னன்னா f of x. அப்போ f of x என்று கூறப்படும் பொழுது மதிப்பகம், மதிப்பகத்திலிருந்து துணை மதிப்பகத்தில் தொடர்புடையது. இதுதான் இந்த டெஃபினிஷனுடைய சின்ன ஐடென்டிஃபிகேஷன். என்னன்னா x, y என்பது வரிசை ஜோடிகள், x என்பது மதிப்பகம், y என்பது துணை மதிப்பகம், f of x என்னன்னா மதிப்பகம் தான். அப்போ y equal to f of x னா x-க்கும் y-க்கும் ஒரு ஃபங்க்ஷன்ல தொடர்பு இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்தது அட்டவணை முறை. x இன் மதிப்புகள் மற்றும் f ஆல் பெறப்படும் நிழலுருக்கள் ஆகியவற்றை கொண்டு ஒரு அட்டவணை அமைக்கலாம். அட்டவணைன்னு உடனே ஏதோ நினைச்சுக்காதீங்க. நம்ம கிராஃப்ல போட்டிருப்போம்ல, கிராஃப்ல எக்ஸ் ஒய்ன்னு போட்டு கீழே எழுதுவோம் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன வரும்? 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர்ன்ற அர்த்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப அடுத்த டெஃபினிஷன், அம்புக்குறி வரைபடம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டோம். அம்புக்குறி போறது மதிப்பகம், துணை மதிப்பகம் என்ன பண்ணும்? ஒரு டயக்ராம் போகும். இதுதான் அம்புக்குறி நினைப்பகம். எஃப் இன் மதிப்பகத்தின் நிழல் உருக்களின் அம்புக்குறி மூலம் தொடர்புடன் காட்டலாம். எஃப் இன் மதிப்பகத்தையும் நிழல் உருக்களை அம்புக்குறி மூலம் தொடர்புபடுத்தி காட்டலாம். வரைபடம் கிராஃப்ல போட்டு காட்டுவோம். f of x is equal to x, y. இந்த டெஃபினிஷன் எங்க பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், வரிசை ஜோடியின் டெஃபினிஷன் பாருங்க, அப்படியே கீழே இருக்குது. அனைத்து ஜோடிகளையும் ஒரு தளத்தின் புள்ளிகளில் குறிக்கலாம். தளம்னா என்ன பண்ணோம்? ஒரு கிராஃப் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ல குறிக்கிறதா இந்த வரைபடம் ஆகும். ஓகேவா? அடுத்த ஸ்லைடு என்னன்னு பார்க்கணுமே. இப்ப சார்புகள் குறிக்கிறது எப்படி? ஒரு வரைபடத்துல சார்பா சார்பில்லையான்னு சொல்லிட்டு பாக்குறது எப்படி? ஒரு வரைபடத்துல இப்ப கணக்கு புக்கை எடுத்துக்கங்க. பக்கம் எண் எத்தனாவது பக்கத்துல இருக்குன்னு பாருங்க. ஒரு டயக்ராம் இருக்குது. பக்கம் எண் 16 இருக்குது பாருங்க. இந்த 16 கீழே இருக்கும் குத்துக்கோட்டு சோதனைன்னு சொல்லிட்டு இருக்குதுல்ல. இப்ப கணக்கு புக்கை எடுத்து வச்சு குத்துக்கோட்டு சோதனை எடுத்துக்காட்டு 1.10 தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப குத்துக்கோட்டு சோதனை ஒரு கிராஃப் ஆயிரும் பாருங்க. வரைஞ்சாச்சா? இந்த குத்துக்கோடு இருக்குது. இந்த குத்துக்கோடு நல்லா கவனிச்சுக்கோ. ஒய் எச்சில மேலையும் கீழையும் வெட்டுனா அது சார்பல்ல. இப்ப பாருங்களேன், நல்லா கவனிங்க. இந்த ஒய்ல மேலையும் கீழையும் வெட்டுனா அது சார்பு அல்ல. பாருங்க, 2 இடத்துல வெட்டுது. நல்லா கவனிச்சுக்கோ. மேல இருக்கிற கோடு தான் நான் சொன்னேன். மறுபடியும் பாருங்க, மேல இருக்கிற கோடு எது? ஒய் எச்சினுடைய கோடு. மேல ஒருவேளை இந்த கோடும் இந்த கோடு அம்புக்குறி வச்சு காட்டேன். இந்த கோடும் இந்த கோடு தான். எக்ஸ் ஆக்சிஸ் இந்த கோட்டை சொல்லல, மேல இருக்கிற கோட்டு ஒய் எச்சில வருதுல ஒரு கோடு, அந்த கோடு 2 தாட்டி வெட்டுச்சுன்னா சார்பல்ல. இப்ப பாருங்க, மேலையும் வெட்டுது கீழையும் வெட்டுது. அப்போ இது சார்பல்ல. அதுதான் சொல்லியிருக்கோம். குத்துக்கோடு இருமுறை வெட்டுவதால் இது சார்பினை குறிக்காது. 2வது இது பாருங்களேன், அதே குத்துக்கோட்டு சோதனை 2வது ஒரு பரவளையம் கொடுத்துருக்கோம். அதுல எக்ஸ் ஆக்சிஸ் குறிச்சிருக்கோம். இப்ப இந்த குத்துக்கோடு மூவ் ஆகுது. எத்தனை தாட்டி வெட்டுதுன்னு பாருங்க. ஒய் எச்சில ஒரே ஒரு தாட்டி தான் வெட்டுது. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு தாட்டி தான் வெட்டும். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எதுல வெட்டும்? 4 கிட்ட, அடுத்து 2 கிட்ட, அடுத்து -2 0 2 இந்த நம்பர்ல ஒரு தாட்டி தான் வெட்டுது. மறுபடியும் பாருங்க,
ஒரே ஒரு தட்டு தான் வெட்டுது. அப்ப இது என்னதை குறிக்கிறது? குத்துக்கோடு ஒரு முறை வெட்டுவதால் இது சார்பினை குறிக்கும். மூணாவது பாயிண்ட், மூணாவது நீங்க பாருங்க. நாலாவது நீங்களே டெஃபினிஷன், மூணாவது நீங்களே போட்டு பாருங்க. நாலாவது பார்க்கலாமே என்ன பண்ணுதுன்னு. குத்துக்கோட்டு சோதனை இது எத்தனை தாட்டி வெட்டுதுன்னு பாருங்க. மேலையும் கீழே எத்தனை தாட்டி தான் வெட்டுது? ஒய் அச்சுல ஒரே ஒரு டைம் தான் வெட்டுடும், பேரபிளா இல்ல இது. இப்ப பாத்தீங்களா ஒரு தாட்டி வெட்டுது. therefore இது என்னவாகுது? சார்பை குறிக்கும். இது என்னவாகுது? குத்துக்கோடு ஒருமுறை வெட்டுவதால் இது சார்பினை குறிக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட் சார்பின் வகைகள். சார்பின் வகைகள் ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கொன்றான சார்பு. ஒன்றுக்கு ஒரே ஒரு சார்பு. மதிப்பகத்திலிருந்து துணை மதிப்பகத்து ஒரே ஒரு லைன் தான் போடும். இப்போ எக்ஸாம்பிள் டெஃபினிஷன் சொல்லிக்கிறோம். f of x is equal to a tends to b என்பது ஒரு சார்பு என்க. ஃபர்ஸ்ட் சார்பா இருந்தாதான் எவ்வகை சார்புன்னு பார்க்க முடியும். சார்பே இல்லைன்னா எவ்வகை சார்புன்னு போக கூடாது. சார்புனா எப்படி எவ்வகை சார்பு? f of x is equal to a tends to b என்பது சார்பு என்க. a இன் வெவ்வேறான உறுப்புகளை b இல் உள்ள வெவ்வேறான உறுப்புக்குடன் f ஆனது தொடர்புடையமானால் f ஒன்றுக்கொன்றான சார்பு. அப்போ a என்பது எதை குறிக்கிறதுனா மதிப்பகத்தையும், b என்பது எதை குறிக்கிறது? துணை மதிப்பகம் இல்ல வீச்சுன்னு தான் சொல்லணும். இங்க துணை மதிப்பகம் சொல்லக்கூடாது, வீச்சு. அப்போ a இன் உறுப்புகள் b இன் ஒவ்வொரு உறுப்புகளுடன் தொடர்புடையணும். ஒரு உறுப்புக்கு ஒரே ஒரு உறுப்பு தான் தொடர்புடையதா இருக்குமானால் அது என்ன சார்பு? ஒன்றுக்கொன்றான சார்பு. ஒன்றுக்கொன்றான சார்பு என்பது ஒரு புற சார்பு, இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என அழைக்கப்படுகிறது. ரெண்டு விதமான பேர் இருக்குது. ஒன்றுக்கொன்றான சார்பு என்பது ஒரு புற சார்புன்னு சொல்லலாம். அப்ப ரெண்டு விதமான, ஒன்றுக்கொன்றான சார்புனாலும் அதேதான், ஒரு புற சார்புனாலும் அதேதான் மீனிங். f of a equal to f of a1 equal to f of a2 என்றவாறு அமைந்த ஒவ்வொரு a1 a2 எதுல இருக்குன்னா கேபிட்டல் A கணம். A கணம் எது? மதிப்பகத்திலையும் a1 equal to a2 என கிடைத்தால் f ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகும். therefore f of a is equal to ஒன்றுக்கொன்றான சார்பு என குறிக்கிறது. ஓகே, அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? இப்ப விளக்கம், அதனுடைய டெஃபினிஷன் பண்றேன். a ஈக்குவல் டு என்ன இருக்குது? 1 2 3 4. b கணம் ஈக்குவல் டு என்னது? a b c d. வரிசை ஜோடி சொல்லி இருக்கோம். 1 a 2 b 3 d 4 c வரிசை ஜோடி. வரிசை ஜோடி கொடுத்தாவே அது சார்புன்னு தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் இதுல பார்த்திருக்கோம். படம் a இன் வெவ்வேறான உறுப்புகளும் a இன் நிழல் உருக்களும் உள்ளன. எனவே f ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகும். பார்க்கலாமா? இந்த டயக்ராம்ல ஏல என்னென்ன கணம் இருக்குது? 1 2 3 4 எழுதிட்டேன்னா எல்லாமே எழுதணும். ஏல இருக்கிற அத்தனை உறுப்புகளும். அதே மாதிரி b இருக்கிற அத்தனை உறுப்புகளும் இருக்குது. என்ன இருக்குது? a b c d e எல்லாத்தையும் எழுதிட்ட பிறகுதான் வரிசை ஜோடிக்க போகணும். இப்ப 1 எதோட தொடர்பு இருக்குது? a ஓட. 2 எதோட தொடர்பு இருக்குது? b ஓட. 3 எதோட தொடர்பு இருக்குது? d ஓட. 4 எதோட தொடர்பு இருக்குது? c ஓட. உடனே இது பாருங்க, மதிப்பகத்துல அனைத்து உறுப்புகளும் தொடர்பு இருக்குதா? இருக்குது. அப்போ மதிப்பகத்துல இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புக்கு போகாதா? இல்லவே இல்லை. அப்ப இது சார்பு. அடுத்ததுதான் சார்புன்னு சொல்லிட்ட பிறகுதான் எவ்வகை சார்புன்னு நான் சொல்றேன். இப்ப 1 ஏக்கு தான் போகுது, 2 பி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்குது. இது அப்படின்னா இது என்ன சார்புனா ஒன்றுக்கொன்றான சார்பு. உடனே டவுட் வரும், எதுக்குமே தொடர்பு இல்லையே, அது எங்க இருக்குதுன்னா துணை மதிப்பகத்துல இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோ, அது எங்க இருக்குது? துணை மதிப்பகத்துல, மதிப்பகத்துல இல்ல. மதிப்பகத்துல உறுப்புகளை அனைத்து தொடர்பு இருக்கும். அப்ப மதிப்பகம் என்பது 1 2 3 4. துணை மதிப்பகம் என கூறப்படுவது a b c d e. வீச்சு என கூறப்படும் பொழுது a b c d வரைக்கும் தான், e வராது வீச்சுல. ஓகேவா? therefore இது என்னன்னா ஒன்றுக்கொன்றான